வணக்கம். வாங்க, வீட்டில் ஒரு இனிப்பு செய்யணும்னா டக்குன்னு செய்கிறது கேசரி தான். வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு நம்ம ஒரு சூப்பராக ஒரு இனிப்பு செஞ்சிடலாம். அதையே ஒரு எளிமையாக சுவையாக எப்படி செய்கிறதுன்னு தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். தேவையான அளவு நெய் எடுத்துங்க. ஒரு பாத்திரத்தில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சுருங்க. இன்னொரு அடுப்பில் ஒரு கடாயை வச்சு கொஞ்சமாக நெய் சேர்த்து இந்த பருப்பெல்லாம் நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். ஏலக்காய், முந்திரி, பிஸ்தா பருப்பு, பாதாம் பருப்பு, இல்லை வெறும் முந்திரி பருப்பும் ஏலக்காய் மட்டும் போதும். திராட்சை கூட நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். நான் திராட்சை சேர்க்கலை. இது எல்லாத்தையும் வறுத்து எடுத்துக்கிட்டு அதே பாத்திரத்திலே இந்த 1 டம்ளர் ரவா சேர்க்குறேன். ஏற்கனவே ரவா வறுத்தது தான், இருந்தாலும் மறுபடியும் அந்த பாத்திரத்தில் சேர்த்து கொஞ்சமாக ஒரு துளி நெய் சேர்த்து மறுபடியும் நல்லா நம்ம வதக்குறோம். வறுத்து எடுத்துங்க லைட்டாக. அந்த கலர் மாறக்கூடாது, ரொம்ப முக்கியம். ரவாவோட கலரு நல்லா அழகாக நம்ம ஒரு 2-3 நிமிஷம் இப்படி நல்லா வறுத்தோம்னா நல்லா வாசனை சூப்பராக வரும். இப்போ கொதிச்சுக்கிட்டு இருக்கு பாருங்கள் தண்ணி, அதை சேர்க்க போகிறோம். 1 டம்ளர் ரவா எடுத்துருக்கிறதுனால நம்ம 2 டம்ளர் அளவு அதே டம்ளரால் ஊற்றணும். இப்போ 1 டம்ளர் ஊற்றியாச்சு. இப்போ தான் நமக்கு கட்டி விழுவுன்னு சில பேர் ஃபஸ்ட்டு கேசரி செய்கிறவங்களுக்கு ஒரு பயம் வரும். அதனால நம்ம என்ன பண்ணுறோம், இறக்கியே வச்சிடலாம். இப்போ இன்னொரு டம்ளர் தண்ணி சேர்த்தாச்சு. இந்த கடாய் அப்படியே இறக்கி கீழே வச்சு நம்ம நல்லா கிளறி விட்டோம்னா நல்லா கொதிச்சுக்கிட்டு இருக்க வெந்நீரும் சூடாக இருக்கிற இந்த ரவாவும் சேர்ந்து வெந்துடும். 2-3 நிமிஷத்தில் கீழே வச்சு கிளறினோம்னா ஃபுல்லாக வெந்துடும். நல்லா வெந்தோன்னே தான் நம்ம ஜீனி சேர்க்கணும், இல்லைன்னா ரவா வேகாது. இப்போ நம்ம 1 டம்ளர் ரவா எடுத்துருக்கோன்னா சில பேர் 1 டம்ளருக்கு 1 டம்ளர் ஜீனி சேர்ப்பாங்க, சில பேர் 1.5 டம்ளர். நான் 1.25 அளவு சேர்க்குறேன். 2 டம்ளர் போட்டால் கூட ரொம்ப சூப்பராக இருக்கும் அந்த இனிப்பு. அப்போ தான் அது கேசரி மாதிரி இருக்கும். நான் 1.25 1 டம்ளர், இது ஒரு 3/4 டம்ளர் சேர்த்து இதையும் நம்ம கீழே வச்சு கூட ஃபஸ்ட்டு செய்கிறவங்க கீழே இறக்கி வச்சு கூட நல்லா கிளறிக்கலாம். கட்டி விழுகிறதுக்கு இனிமே வாய்ப்பு இருக்காது நமக்கு. அந்த ஜீனி உருக கொஞ்சம் தண்ணியாக போகும். மறுபடியும் நம்ம கிளறிக்கிட்டே இருந்தோம்னா நல்லா கேசரி பதத்துக்கு வந்துடும். நல்லா வந்துடுச்சு. இப்போ ரெண்டும் சேர்ந்து ரவாவும் ஜீனியும் சேர்ந்து சுருளை வர்றப்போ நம்ம வறுத்து வச்சுருக்கிற பருப்பையும் 2 ஸ்பூன் நெய்யையும் சேர்க்குறோம். சேர்த்து நல்லா ஒரு 2-3 நிமிஷம் கிளறினிங்கன்னா அழகாக கேசரி ரெடி ஆகிடும். இப்போ 1 ஸ்பூன் நெய் சேர்த்து கூட நம்ம இறக்கலாம். இல்லைன்னா துணியோண்டு தண்ணியிலையோ பால்லையோ துளியோண்டு குங்குமப்பூ போட்டு அதை இதில் மேலே ஊற்றிட்டிங்கன்னா சூப்பரான ஒரு கலர் வரும். செயற்கையான கலரு சேர்க்கணுன்னு தேவையில்லை. குங்குமப்பூ இல்லைன்னா நம்ம இதை இப்படியே சாப்பிட்லாம். செயற்கை கலர் அவ்வளோ நல்லதில்லை உடம்புக்கு. கொதிக்கிற தண்ணி சேர்க்குறோம் பாருங்கள், அந்த தண்ணிக்கு பதிலாக நீங்கள் பாலை கூட சேர்த்து செய்யலாம். பால் கேசரி அது இன்னும் நல்ல சுவையாக இருக்கும். இது ஒரு டேஸ்ட்டு, அது ஒரு டேஸ்ட்டு. ஒரு நாள் இதேமாரி செஞ்சு பாருங்கள். ஒரு நாள் பால் சேர்த்து செஞ்சு பாருங்கள். எந்த டேஸ்ட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அந்த டேஸ்ட்டில் செஞ்சு சாப்பிடுங்க. ரொம்ப சுவையான கேசரி தயார். நன்றி, மகிழ்ச்சி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். நன்றி, மகிழ்ச்சி.